நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா நடக்கிறது நல்லது தான் நடந்துன்னு இருக்கு. அது போலவே நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து சிறந்த முறையில சிறப்பா நிறைய விஷயமெல்லாம் செஞ்சுட்டாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ரவுடிங்ல ஒரு பக்கம் அடிச்சு ஓட விட்டுறாங்க. அப்படியே சும்மா போலீஸ் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. சந்திரகாந்தா மேடம், நான் இருக்கும்போது ரவுடி பசங்களா டேய் நீங்கெல்லாம் திம்டா உண்டு இந்த போது நான் அவ்வளோ கன் எடுத்து டுப்பு டுப்புன்னு போட்டு வந்தோம். நீ ஏன் முன்னாடி வந்து அதோ கையில் ஏதோ ஜூஸ் பாட்டில் மாதிரி வச்சுன்னு ஆசிட்னு சொல்லுங்கிறியா, அப்படியே சுட்ட வச்சு அவன் கையெல்லாம் தீஞ்சு போயிடும், ஓடிடுறான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை டோட்டா ஓட்டறியா அவன் துண்டாக்கான துணியாக்கான வண்டி எடுத்து குட்டு 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 நீ எடுத்தான் பாரு ஓட்டம், நீ அங்கேயும் நிக்கலையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்து போச்சுங்க. சரி விடுங்க, அவன் போனது போச்சு. அவனை பத்தி கான்செப்ட் நமக்கு எதுக்குங்க வேஸ்டா டைம் இல்லை. நம்ம மல்லிக்கு ஆசிட் மூஞ்சில் பட்டுச்சா படலையா, மல்லி ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விவரங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். மல்லிக்கு எந்த ஒரு அடியும் எந்த ஒரு காயமும் ஏற்படலை. இது எல்லாமே பண்ணது ராஜேஸ்வரி ரஞ்சிதம் அப்படின்ற உண்மை நம்ம மல்லிக்கு தெரிய வந்துருச்சு. ஆனா நம்ம விஜய் இதை சொன்னா ஏத்துக்கல. மல்லியே சொல்றாங்க உனக்குதான் ஒண்ணுமே அவளே ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம விஜய். விஜய் இந்த மாதிரி இருக்கிற வரையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்கா ரொம்பவே நல்லவங்க, கடவுளுக்கு சமமானவங்க. அவங்கள பத்தி தப்பாவும் பேசக்கூடாது. அவங்க இதை பண்ணாங்கன்னு சொன்னா இவர் நம்பவும் மாட்டாரு. எதுக்குடா இந்த மாதிரி மானகட்ட பொழப்பு, ஏன் எதுக்கு இப்படி இருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழப்பத்திலே இருந்தாலும், நீ குழப்பத்திலே கூட இருங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா இதை நான் அவன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் அவுட்னு இருக்காரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. எல்லாமே அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு நேரம் ஒரு வரும், அந்த நேரத்துல வச்சு செய்ய தான் போறாங்க. அப்பயும் உங்களுக்கு புத்தி வரதான் போகுது. சரி போனது போச்சு, அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி விஜய் கூட சண்டை போடுறாங்க. இதுக்கு மேல உங்க கூட நான் பேசி ஜெயிக்க முடியாது, உங்க கூட நான் ஏதோ தலையிடவும் மாட்டேன், என் பொழப்புண்டு நானும் உண்டு, என் பாட்டுக்கு நான் இருக்கேன், உங்க பொழப்புண்டு நீங்க என்ன உங்க பாட்டுக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. இதனால ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டு, என்னடா நம்மள இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கேவலமா ட்ரீட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போய் மனது அளவுல ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அவங்களோட அடுத்தடுத்த மூமெண்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கண் கூட பார்க்க தான் போறீங்க. சரி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க. மல்லி அம்மா வீட்டுல காணோம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த மாதிரி என் கூட தான் இருக்கா, வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம அரவிந்த் வந்து மல்லி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் சார், மல்லி மேல உங்களுக்கு பாசம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம அரவிந்த் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காதலை நான் வெளிக்கொண்டு வருவேன், வெளிக்கொண்டு வந்து உங்களை சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சொன்னதை சொன்ன மாதிரி நிறைவேற்றுறது இந்த அரவிந்தோட பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நிறைவேற்றுறாரு. பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. எப்படியோ ஒரு டப்பா சந்தோஷமா இருந்தா சரி, வாழ்க்கையில எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தா அது போதும் நமக்கு, அதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம போயின்னு இருக்கு. சரி நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். விஜய் இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் மேல ரொம்பவே நான் பெரிய மரியாதையெல்லாம் வச்சுன்னு இருக்கேன். ஏன்னா அவள் எல்லா விஷயத்திலும் பெஸ்டா தான் இருக்கா. ஆனா ஒரு சில விஷயம் அவள் பண்றாளா பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அக்கம் பக்கம் பேசத்தை வச்சு கோவத்துல நானும் அவன் மேல ஆத்திரம் பெற்றுறேன். ஆனா லாஸ்ட்ல பார்த்தா அவன் அந்த விஷயத்தையே பண்ணிக்க மாட்டான். அவன் மேல தப்பு இருக்காது, அது தெரிஞ்சு நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்காம ஒரு பக்கம் ரொம்பவே ஷெய்யா ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு கேவலவாதி தான் நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்கா பேசுறாரு. இதை கேட்டதான் நமக்கே ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு. என்னடா அது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சீப்பா போயிட்டோம்லே, ரொம்ப கேவலப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனது அளவுல ரொம்பவே டிப்ரெஷனா தான் இருக்குங்க. சரி இருக்கிறது இருக்கட்டும், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனது ஆச்சு போனது போச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நாம எப்படி அப்படி பண்ணுமோ அப்படி பண்ணா மட்டும்தாங்க சிந்திச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். அதை விட்டு ஐயோயோ இப்படி ஆயிடுச்சா, ஐயோயோ அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறதுனால ஒண்ணுமே நடக்க போறதில்ல. வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு சகஜமா போனா வாழ்க்கையில சந்தோஷன்றது நிலவரமா நிரந்தரமா இருக்கும். அப்படி இல்லை இவங்க சொன்னதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச்சை கேட்டு நம்ம சண்டை போட்டோம்னா வாழ்க்கையில புடுங்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்லாம் போயின்னு இருக்கு. சரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கவும் முடியல, ஒரு பக்கம் இதை நினைச்சுன்னு இருக்கவும் முடியல. என்னதாடா பண்றது, இதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வழி உண்டுங்க, எல்லாத்துக்கும் ஆப்ஷனும் உண்டு. அதுக்கான நேரம் கரெக்டாக இருந்தால் போதும், நல்லாவே நடந்துடும். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல்
நம்ம விஜய் இருக்காருல, மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கறாரு. என்னை மன்னிச்சிரு மல்லி, என் மேலதான் தப்பு. நான் உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சுன்னு இருக்கேன். ஆனா அந்த பாசத்தால வெளிக்காட்டாம யார் எது சொன்னாலும் நம்பிக்கிட்டு உன்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த வீட்டுல ஒரு கொத்தடிமையை தான் உன்னை நடத்துறேன். அது நான் பண்ற தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு காலில் விழாதுக்கு ஒரே ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்கறாரு. நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால ஒரு யூஸ் இல்லை விஜய். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு இதை எஃபெக்ட் போட்டிருந்தா இந்த மாதிரி மல்லி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீங்க மல்லியை ஒரு ஆளாவே மதிக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் மல்லியை ஒரு பர்சனாவே நீங்க ஏத்துக்கல. அதுதான் இருக்கிற ரியாலிட்டியான உண்மை. உங்களை நான் என்ன தப்புன்னு சொல்லலை, இருக்கிற இதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி உங்க மேலாம் தப்பு இல்லை, எல்லா தப்பும் மல்லி மேலதான். உங்க மேல அளவு கடந்து பாசம் வச்சுக்கிறது, இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே அவ தப்பு தான். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.